ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான சோகெமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 ஆல்ரெடி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து சீசன் 2 கண்டினியூ பண்ணுங்க. இது ஏன் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்க. அண்ட் இனி சில நியூ கேரக்டர்ஸ்லாம் வருங்கிறதுனால கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகெமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 1. என் அளவுக்கு மோசமான லக்கு யாருக்குமே இருக்கக்கூடாது. என் பேரு மேக்கட்டோ மீசமி. ஒரு கிராப்பியான காடஸை சந்திச்சேன். டெமி ஹியூமன்ஸ்க்கு மத்தியில வாழ்ந்தேன். ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிச்சேன். இப்போ அவங்க எல்லாம் என் ஃபேமிலி அளவுக்கு மாறிட்டாங்க. என் ஒரிஜினல் பேரண்ட்ஸையும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன். அகாடமியில மேஜிக்கை பத்தி படிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவை மாஸ்க் கழட்டிட்டான். எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம நடந்தே தான் டிராவல் பண்ணி ஆகணும். டெலிபோர்டேஷன் சர்க்கிளை யூஸ் பண்ணா மேபி அந்த காடஸ் கிட்ட திரும்பவும் மாட்டிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னைக்கு நைட் எந்த மாதிரி இடத்துல தங்கணும் அப்படின்னு ஷீக்கி கேட்கறான். எங்கனாலும் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களை மோசமான இடத்துல படுக்க விட்டா மியாவும் டோமோவே என்ன பொழந்து கட்டிடுவாங்கன்னு ஷீக்கி சொல்றான். டோமோவே தான் நமக்கு காமிக்கிறாங்க. நீயா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கறா. மியாவோட கறி ரைஸ் சாப்பிட்டு எல்லாரும் சாவர கண்டிஷன்ல கிடக்குறாங்க. நல்ல வேலை நீ யங் மாஸ்டருக்கு இந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு டோமோவே சொல்றா. தப்பா எதுவும் பண்ணல, மாஸ்டர் மெமரிஸ்ல இருக்கிற மாதிரியே தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. முன்னாடி நீ கறி ரைஸ் டேஸ்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கறா. இது மெட்டல் ஓரான அந்த டார்க் கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லி மியா அசால்ட்டா சொல்றா. இது ரொம்பவே ரேரான ஒரு மெட்டல் ஓர் தான். பச்சை காய்கறிக்கு பதில் பச்சை ஆற போட்டுட்டா அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. டேஸ்ட் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மியாவே அதை சாப்பிட்டு காமிக்கிறா. நீ ஒரு ஸ்பைடர், ஈவன் ராக்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் கூட திம்ப. பட் எல்லா கிரீச்சர்ஸும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம மாஸ்டர் அவரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். மியா உனக்கு சமையலை பத்தி என்ன தெரியும் டோமோவே கேட்கும். எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் மியா சொல்றா. நமக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி தருவாள, அதே மாதிரி இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணுன்னு சொல்லவும் மியா அதை சாம்பல் ஆகிற லெவலுக்கு எரிச்சிருந்தா. இப்போ தெரியுதா அப்படின்னு டோமோவே சொல்றா. இது பாக்குறதுக்கு ஸ்லைம் மாதிரியே இருக்கு, பட் ஸ்வீட்டா இருக்கு. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். பேசையா அப்படி வச்சிருக்கீங்க, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார கேட்கவும், இல்ல இது டேஸ்டா தான் இருக்கு நம்ம ஹீரோ எழுதி காமிக்கிறான். என்ன எழுதி காமிக்கிறீங்கன்னு கேட்கவும், என்னால காமன் பேச முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹியூமன்ஸ் பேசுற அந்த காமன்கிற லாங்குவேஜ் மட்டும் நம்ம ஹீரோவால பேச முடியாதபடி அந்த கார்டஸ் பண்ணிருப்பா. இந்த ஸ்லைமும் டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் ஒரு டிராவலிங் மெர்ச்சன்ட்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வழி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மெர்ச்சன்ட்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோட காசு ஆட்டையை போட நம்ம ஹீரோவை சில பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோல்டு காயின் நம்ம ஹீரோ சாப்பிட்டதுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். இது ஒரு டம்மி ஹியூமனா எப்படி ஊருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுனதுக்கு இப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சர் கில்டுல போய் நம்ம ஹீரோவை காடை காமிக்கவும், இவன் டெமி ஹியூமன் இல்ல ஹியூமனா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஸ்லைமை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்திருப்பான். மோன் ஓவர் த ரோ அண்ட் கேன்சல தடுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கவும், மோன் ஓவர் த ரோ அண்ட் கேன்சல் அது ஒரு பாட்டோட நேம் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சர் கில்ல நிறைய ஆளுங்க இல்ல, ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்றான். காடஸ்க்கு எங்களோட பிரேயர் கேட்கலையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. காடஸ்மா பிரேயரை கேட்ட ஹெல்ப் பண்ண வரலன்னா இனியும் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க அப்படின்னு சில பேர் அவட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணவோ, வலிய விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையோ வலிய விடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இன்வெஸ்டிகேட்டிவ் காயை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நான் நினைச்ச மாதிரியே ஹோட்டல்ல இருந்து அவனுங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்களையே சில பேர் பிடிச்சிருக்காங்க. அவனை ஃபாலோ பண்றவங்கள அடிச்சு போட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அட்வென்ச்சரர்ஸ் அட்டாக் பண்றான். அந்த பொண்ணுக்கு பாடி கார்டா வந்திருக்கிற உல்ஃப் மணியும் வந்து ஆல்ரெடி அவங்க அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. என் பேரு கோசுனோகா, என்னால காமன் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அந்த உல்ஃப் மனை இப்ப நம்ம ஹீரோ ஹீலிங் பண்றான். இந்த பவர்ஸ் எல்லாமே சுகியோமி எனக்கு கொடுத்தது தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேரு லானா ஹேண்ட், இதுதான் எக்ஸ் உல்ஃப் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வேற உல்ஃப்லாம் இந்த மாதிரி இருக்கும்ல நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அந்த பொண்ணோட வில்லேஜ்க்கு போறதுக்கு நம்ம ஹீரோ பாதி தூரம் வரைக்கும் அந்த பையனை தூக்கிட்டு வரான். உண்மையிலேயே அந்த பேண்டிட்ஸை தடுக்கிறதுக்கு உனக்கு நிறைய டைம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கப்போம். ஆமா, எங்க வில்லேஜ்ல இருந்த ஒரு பெரிய வாரியர் அவரோட பிரெக்னன்டான வைஃப் எல்லாரையுமே அவங்க கொண்டுட்டாங்க. இப்படியே போன அந்த பேண்டிட்ஸ் எல்லாம் எங்க வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் செத்துருவோம்னு சொல்லவும் அவனும் எந்திரிச்சு இப்ப அந்த பொண்ணு சமாதானப்படுத்துறான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது இல்ல. ஹியூமன்ஸ் விஷயத்துல நான் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உங்க வில்லேஜ் அங்க நம்ம ஹீரோ கேட்கவா அந்த மவுண்டன்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வா காமிக்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு அப்படியே மேல இருந்து நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணிருக்கான். கோசுனுக உண்மையிலேயே யாருப்பா நீன்னு கேட்கவும், நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நினைச்சதை விட குயிக்கா வந்துட்டோம். அப்ப என் வில்லேஜ்ட பேசிட்டு வரேன்னு வா போறா. நீயாவா கூட போகலையா நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களால பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த வேர்வல்ஃப் கேட்கறான். காமனை தவிர்த்து வேற எல்லா லாங்குவேஜும் என்னால பேச முடியும். நீ எப்படி ஹியூமன்ஸ் கூட சேர்ந்தா நம்ம ஹீரோ கேட்கவும், என் வில்லேஜ் இந்த வில்லேஜுக்கும் பின்னாடி தள்ளி இருக்கு. இந்த மாதிரி டெமி ஹியூமன்ஸை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு அந்த பையன் சொல்லவும், ஆல்ரெடி பேண்டிட்ஸ் வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை காய வச்சே பாக்குறான். இங்க இருந்தே உன்னால அதை சென்ஸ் பண்ண முடியுதா, எனக்கும் பிளட் ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப் பையன் சொல்லவும், சென்சஸ் கொஞ்சம் ஷார்ப்பா அவ்வளவுதான், மத்தபடி நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரும்போது நீ முழிச்சே தானே இருந்தா நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதான் அவமானத்துல மயங்கி இருந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நான் வாக்கிங் போயிட்டு வர நம்ம ஹீரோ கிளம்பவும், நான் அந்த பக்கம் தான் அந்த பையன் சொல்லவும், ஓ உனக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க எதுக்காக எங்களுக்கு ஃப்ரீயா ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். மோன் ஓவர் த ரோ அண்ட் கேசல் அது எனக்கு பிடிச்ச ஒரு சாங்கோட நேம். அந்த பேண்டிட்ஸ் அதை யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கல. இந்த ரீசன் போதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறான். இங்க நம்ம மியாவை தான் காமிக்கிறாங்க. அவ புதுசா சமையல கத்துக்கிட்டு இருக்கா. அவ சாப்பாடை டெஸ்ட் பண்ண ஆளுங்களும் இப்ப மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இந்த தடவை மியா நம்ம ஹியூமன் சாப்பிடுற சாப்பாடை மட்டும் தான் சமைச்சிருக்கா. இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆன்டிடோட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏமா சொல்றா. ஷெஃப் மியா என்ன
பண்ண அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கவும், மிஸ்டீரியஸ் சூப்போ ஒரு மான்ஸ்டர் மீட்டும் வச்சு பண்ணியிருக்கான்னு சொல்லவும், பொட்டேட்டோவை நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னா ஒரு உருளைக்கிழங்குல இவ்வளவுதான் மிஞ்சி இருக்கா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இதுல இருக்கிற வெதெல்லாம் என் தொண்டைக்குள்ள குத்துதுன்னு சொல்லவும், அந்த வேஸ்ட் லேண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க, அது போட்டா ரத்தம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லவும், ஆனா சாப்பிடக்கூடியதா தானே நான் போட்டேன் மியா சொல்றா. இந்த கறியெல்லாம் எவ்வளவுதான் கடிச்சாலும் வரவே மாட்டேங்குன்னு சொல்லவும், மாஸ்டர் ஆயிலியா இருக்கிற கறியை சாப்பிட்டதை நான் பார்த்தேன், அதனால நானும் ஆயில ஊத்துனேன்னு சொல்லவும், ஆனா மியா சமைச்சிருக்கிறது லோப்ரிகன்ட் ஆயில், அது மிஷினுக்கு போடக்கூடியதுன்னு சொல்லவும், பனானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நாங்க இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணோம், ஆனா நீ பனானாவை கொலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எரேஸ் சொல்றா. அக்வா எரேஸ் ஆண்டாவா மாஸ்டர் மாண்டோக்கு வந்து பனானா ஆசையை காட்டி அதை சாப்பிட்ட வச்சிருக்கா. மாஸ்டர் ஒரு தடவை சாப்பிட்ட மீட்ஸ்ல ஃப்ரூட்ஸ் இருந்ததையும் நான் பார்த்தேன் மியா சொல்றா. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, உங்க எல்லாருக்கும் என்னென்ன ஃபுட் ஸ்பெஷலா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டோமாவை கேட்கவும், எங்களுக்கு மீட் தான் பிடிக்கும், எங்களுக்கு பனானா தான் பிடிக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு வேற வேறதா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மியா கேட்கவும், மியா நீ ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸோ நீ இந்த வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லவும், ஸோ நான் அந்த இடத்த விட்டு போகணுமா அப்படின்னு மியா கேட்கறா. கொடுத்த சிக்னலை கரெக்டா புரிஞ்சுக்கோ மியா அப்படின்னு டோமாவை யோசிக்கிறா. எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மியாவை ஜார்னிக்கு ஒத்துக்கிறா. டோமாவையும் மியாவும் சேர்ந்து நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்ணணும், இந்த வில்லேஜை விட்டு வெளியே போக தான் இது ஒரு காரணமா காமிச்சிருக்காங்க. மோனோவர் த ரோவன்ட் கேசல் பேண்டிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அதுல சவுண்டே டிராவல் ஆகாத மாதிரி சைலண்டா வைக்கவும், சவுண்ட் கேட்கலன்னு எல்லாரும் கன்ஃபியூஸா இருக்கிற அந்த டைத்திலேயே நம்ம ஹீரோ எல்லாரையும் அட்டாக் பண்றான். அவங்க யாரும் இறந்து போகாதபடி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள கை காலில் மட்டும் அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்றான். நம்ம ஹீரோவை பார்க்கவும் அந்த லீடர் கத்தி எடுத்து வீசுறான். டார்வன் ட்ரெஸ் செமையாவே ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆரோஸ் இதுக்கு மேல வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்றான். பாஸ் சவுண்ட் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற கேப்ல ஒரே அட்டாக் தான் நம்ம ஹீரோ அவங்கள தோக்கடிச்சிருந்தான். நாங்க உனக்கு என்ன பண்ணும், எதுக்கு அட்டாக் பண்ற அப்படின்னு இந்த லீடர் கேட்கவும், மோனோவர் த ரோவன்ட் கேசல் உங்க பேரை நீ மாத்திரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு காரணம் அவர் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓல்ட்மேன் கிட்ட கேட்கவும், அவரே தான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். நம்மளோட பிரேயர்ஸ் அது காடஸ்க்கு கேட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கிறேன். நம்ம மாஸ்டர் இன்னைக்கு ஃபுல்லா தனியா என்ன பண்ணீங்கன்னு ஷீக்கி கேட்கவும், பெருசா எதுவோ பண்ணல, வாக்கிங் போனா நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன். ஒரு நைட்டுக்கு 3 கோல்டு காயின் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு ஷீக்கி சொல்லவும், ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஓவர் பில்டப்லாம் தேவையில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த வேர்ல்டோட 2 ஹீரோஸ் லேமியா அண்ட் கிரெட்டோனியும் என் பேர் அவங்களை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க தான் பெரிய ஹீரோஸ், ஆனா அவங்களை நல்லா தான் ட்ரீட் பண்ணுவேன் நம்ம சொல்லவும், வேற 2 ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க உலகத்தை காப்பாத்திப்பாங்கன்னு அந்த காடஸ் சொல்லியிருப்பா. வேற வேற கண்ட்ரீஸ்ல அந்த ஹீரோஸ் இருக்காங்க, பட் கூடிய சீக்கிரத்துல இவங்க எல்லாருமே மீட் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ டீமன் லார்டை டிஃபீட் பண்றதுக்கு நம்ம ஹீரோவையும் ஒரு ஹீரோவா தான் வந்து காடஸ் இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணியிருப்பா. பட் நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கான் அப்படின்னு உடனே ஹெல்ப் தேவையில்ல, மற்ற 2 ஹீரோஸே இந்த வேர்ல்டை காப்பாத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தூக்கி அந்த காடஸ் வேஸ்ட் லேண்ட்ல போட்டிருப்பா. மற்ற 2 ஹீரோஸ் ஆறு, அவங்களால நம்ம ஹீரோக்கு பிரச்சனையா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.